பல நேரம் நம்முடைய பிரயாணம் நமக்கு சோர்வை கொடுத்துரும். போற இடத்துல நமக்கு நடக்கிற நிகழ்வுகள், நம்ம ஜேர்னில, நம்ம லைஃப் டிராவல்ல, நம்ம வேலையில, நம்ம ஊழியத்துல நமக்கு ஏற்படுற எதிர்வினைகள் அல்லது நம்ம என்கவுண்டர் பண்ற விஷயங்கள் நமக்கு சோர்வை கொடுக்கும். இப்படிதான் எலியா ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு. நம்ம வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் 19ல ஏசபேல் தனக்கு எதிரா பிளான் பண்ற எல்லாத்தையும் கண்டு ரொம்ப பயந்து ஓடுறார். காப்பாத்திக்கிடணும்னு சொல்லிட்டு வனாந்திரத்துல போய் ஒரு சூறை செடி கீழே படுத்துக்கிறாரு. அந்த சூறை செடி தனக்கு நிழல தரும், அது தன்னை காப்பாற்றும்னு சொல்லி அங்க படுத்துக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி எலியாவை உற்சாகப்படுத்துறதான் நம்ம பார்க்க போறோம். தூதன் போய் அவனை தட்டி எழுப்புறான். தட்டி எழுப்பி என்ன சொல்றான் பாருங்களேன். 5வது வசனத்துல அவனை எழுந்திருந்து போஜனம் பண்ணுன்னு சொல்றாரு. திருப்பி அவன் படுத்துக்கிறான் சாப்பிட்டுட்டு. திருப்பி 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி அவர் சொல்ற வார்த்தை 7வது வசனத்துல, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்றான். நீ இன்னும் நிறைய போக வேண்டி இருக்கு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கு, செய்ய வேண்டிய சாதனைகள் நிறைய இருக்கு. நீ தோத்துட்டோமோன்னு நினைச்சு முடங்கிராத. பேச்சுகள் ஏச்சுகளை கேட்டு தோல்விகளை நினைச்சு அல்லது பற்றாக்குறையை நினைச்சு முடங்கிராத. இன்னைக்கு சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே எலியா படுத்திருந்த மாதிரி யாராவது படுத்துட்டு கவலையோட இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மளை பார்த்துதான் சொல்றாரு, நீ எழும்பு, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ இன்னும் நிறைய ஆண்டவருக்காக செய்ய வேண்டியிருக்கு. நீ இன்னும் நிறைய பேரை எழுப்ப வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய பேரை உருவாக்க வேண்டியிருக்கு. இதுக்கே நீ முடங்கிடக்கூடாது. எழும்பு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட அதை பேசுறாரு. எந்திரிங்க. நீங்க தொடர்ந்து முன்னேறி போங்க. முடங்கிராதீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு ஆண்டவர் சொல்றாரு. எழுந்து நம்ம பிரயாணத்தை தொடங்குவோமா? God bless you.